ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர்லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சத்தான முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுருக்கேன். பாருங்கள், முருங்கைக்கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நாங்கள் இங்கே திருவிக நகர் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். எப்பயுமே முருங்கைக்கீரை சாம்பார்னாக்கா நிறைய வெங்காயம், தக்காளி, பூண்டு நிறைய உரித்து போடணும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த மொச்சைக்கொட்டை இருக்கு இல்லையா, அதை போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். மொச்சைக்கொட்டையை நான் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் அதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4 ஸ்டீம் கொடுத்தேன், விசில் கொடுத்தேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வீட்டிலே துவைச்ச தயிர் தான். நல்லா எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். அது நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பட்டர் மில்க் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ டெய்லி நம்ம வீட்டில் பட்டர் மில்க் இருக்கும். பாருங்கள், இந்த பருப்பு வெந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரையை வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா வதக்கிட்டு சும்மா அதில் அப்படி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே அதை ஆஃப் பண்ணிடணும். இறக்கும்போது கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றணும், பெருங்காயத்தூள் போடணும், கடுகு, 2 வெந்தயம், சீரகம் போடணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட மாட்டோம், ஏன்னா இது முருங்கைக்கீரை சாம்பார்னால. இந்த பொரியல் பாருங்கள், இதுக்கும் ஆஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா நிறைய உரிச்சு போட்டு, ஏன்னா இந்த மொச்சையை போட்டிருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அப்புறம் இந்த கத்திரிக்காயையும் முருங்கைக்காயும் நல்லா வதக்கிட்டு மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டு அதை போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றி வெந்த பிறகு ஆல்ரெடி மொச்சைக்கொட்டை நம்மளுக்கு வெந்து தானே இருக்குது, அதை இறக்கும் போது போட்டுட்டு ஃபைனல் டச்சாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கணும். இன்றைக்கி நம்ம வீட்டோட ஜூஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் மாதுளம்பழம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.